வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஆல்கைல் அமீன் லிகாண்ட் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which of the following is a common property of alkyl amine ligand complex? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி இந்த alkyl amine ligand complex டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெட்டல் alkyl amine complex. The general formula of alkyl amine ligand is RNH2. இதுல ஆறுங்கிறது நம்ம அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அல்கைல்ங்கிறது மெத்தில், எத்தில், ப்ரோப்பைல் எக்ஸெட்ரா. NH2 குரூப்ங்கிறது அமினோ குரூப். அமினோ குரூப் தட் கோஆர்டினேட் வித் மெட்டல் அயான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெத்திலமின், எத்திலமின் இதெல்லாம் அல்கைல் அமீனுக்கு லிகாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதே மாதிரி ப்ரோப்பைல் அமீன், பியூட்டைல் அமீன் சொல்லலாம். இது எல்லாமே அல்கைல் அமீன் அப்படின்னு காமனா சொல்லுவோம். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் அமீன் லிகாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the reaction of alkyl halide with ammonia. alkyl halide நம்ம அமோனியா கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி நம்ம alkyl amine ligand preparation பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ alkyl halide methyl chloride, ethyl bromide react with ammonia in the presence of catalyst AlCl3. ஓகே, the reaction proceed corresponding alkyl amine. இப்போ methyl chloride எடுத்துட்டோம்னா நமக்கு மெத்தில் அமீன் கிடைக்கும். இதே எத்தில் புரோமைடு எடுத்துட்டோம்னா எத்தில் அமீன் கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன அல்கைல் குரூப் எடுத்துருக்கோமோ அந்த அல்கைல் அமீன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் குளோரைடு எடுத்துருக்கோம். ஸோ மெத்தில் அமீன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. மெத்தில் குளோரைடு ரியாக்ட் வித் அமோனியா. ஓகே, அமோனியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் அதே மாதிரி மெத்தில் குளோரைடில் இருக்கக்கூடிய ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். ரிமைனிங் CH3 குரூப் இருக்கும். அமோனியாவில் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிட்டா NH2 குரூப். ஸோ CH3NH2 மெத்தில் அமீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்தது ரெடக்ஷன் ஆஃப் நைட்ரைல். சைனைடு காம்பவுண்டை ரெடக்ஷன் பண்ணு, அதுல இருந்து நம்ம அல்கைல் அமீனை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரியாக்ட் ஏ நைட்ரைல், அசிட்டோநைட்ரைல் ஆர் ப்ரோபியோநைட்ரைல் வித் ரெடியூசிங் ஏஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆர் சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணி நம்ம இந்த அல்கைல் அமீனை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் சைனைடு எடுத்திருக்கோம். ஓகே, அதாவது ஈத்தேன் நைட்ரைல். அந்த மெத்தில் சைனில் 2 பைபாண்ட் இருக்கு. அந்த 2 பைபாண்டை இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை யூஸ் பண்ணி பிரேக் பண்ணி நம்ம ரெடக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். 2 பைபாண்டை பிரேக் பண்ணியிருக்கோம், இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா CH3 CH2 சிங்கிள் பாண்ட் NH2. ஓகே, அப்போ சைனைடை நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு ரெடக்ஷன் பண்ணி மெத்தில் அமீனை ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ சைனைடை ரெடக்ஷன் பண்ணால் அல்கைல் அமீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ 2 கார்பன் உள்ள சைனைடு எடுத்துக்கனால இங்கே 2 கார்பன் உள்ள அல்கைல் அமீன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே 3 கார்பன் உள்ள ஒரு சைனைடு காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னா 3 கார்பன் உள்ள அமீன் ஃபார்ம் ஆகும். அடுத்தது ரியாக்ஷன் ஆஃப் அல்கைல் ஆல்கஹால் வித் அமோனியா. இப்போ அல்கைல் ஆல்கஹாலை நம்ம அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது அமீன் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் alkyl alcohol methanol or ethanol react with ammonia in the presence of copper oxide. copper oxide catalyst யூஸ் பண்ணி நம்ம மெத்தனால், எத்தனால், புரோப்பனால், பியூட்டனால் அமோனியா கூட ட்ரீட் பண்ணும்போது அல்கைல் அமீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனால் எடுத்திருக்கோம். மெத்தனால் ரியாக்ட் வித் அமோனியா. இப்போ மெத்தனாலில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் அமோனியாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் குரூப்பும் சேர்ந்து வாட்டரா லிபரேட் ஆயிரும். ஓகே, ரிமைனிங் CH3 குரூப் மெத்தனாலில் இருக்கு, அமோனியாவில் NH2 குரூப் இருக்கு. ஸோ மெத்தில் அமீன் ஃபார்ம் ஆயிரும். இப்போ மெத்தனால் எடுத்துட்டா மெத்தில் அமீன், எத்தனால் எடுத்துட்டோம்னா எத்தில் அமீன் ஃபார்ம் ஆகும். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அல்கைல் அமீன். ஃபர்ஸ்ட் பேசிக் நேச்சர். alkyl amine are strong sigma donor ligand due to the lone pair on nitrogen atom. இப்போ ஒரு alkyl amine எடுத்திருக்கோம், பிரைமரி அமீன் எடுத்திருக்கோம். அந்த பிரைமரி அமீன்ல நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ லோன் பேர் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா இது ஈஸியா லோன் பேரை டொனேட் பண்ணும். அப்போ லோன் பேரை டொனேட் பண்றதுனால இது சிக்மா டோனார் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது the presence of alkyl group increases the electron density on nitrogen, enhance the basicity compared to ammonia. இப்போ அந்த அமோனியாவோட ஃபார்முலா NH3. ஓகே, என்ன சுத்தி 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அப்போ அந்த அமீன்ல பிரைமரி அமீன்னா ஒரு R குரூப் இருக்கும், செகண்டரினா 2 R குரூப் இருக்கும், டெர்ஷியரினா 3 R குரூப் இருக்கும். ஓகே, அப்போ R குரூப் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். alkyl குரூப்ங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ ஆல்ரெடி நைட்ரஜன் மேல எலக்ட்ரான் டென்சிட்டி லோன் பேர் இருக்கு. இப்போ இதுவும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா இந்த நைட்ரஜன் மேல எலக்ட்ரான் ரிச்சா மாறிடும். அப்போ எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதுனால இது ஈஸியா லோன் பேரை டொனேட் பண்ணும். அப்போ ஈஸியா லோன் பேரை டொனேட் பண்ணுங்கிறதுனால இது லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா அது லூயிஸ் பேஸ். அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். எதுனா ஆல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக. ஓகே, அப்போ அமோனியா விட உங்களுக்கு அல்கைல் அமீன் வந்து மோர் பேசிக்கா இருக்கும் டியூ டு
எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால. ஓகே, அடுத்த பாயிண்ட் டெர்ஷியரி அமீன், செகண்டரி அமீன், பிரைமரி அமீன், அமோனியா. ஓகே, இப்போ கேஸ் பேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் பேஸ்ல டெர்ஷியரி அமீன் தான் மோர் பேஸா இருக்கும். ஓகே, இது கேஸ் பேஸ், சால்வெண்ட் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, அப்போ கேஸ் பேஸ்ல ஒன்லி இண்டக்டிவ் எஃபெக்ட் பிளஸ் ஐ எஃபெக்ட் தான் நம்ம பார்ப்போம், சால்வெண்ட் எஃபெக்ட் பார்க்க மாட்டோம். ஓகே, அப்போ கேஸ் பேஸ்ல டெர்ஷியரி அமீன் தான் மோர் பேசிக்கா இருக்கும். ஏன்னா 3 அல்கைல் குரூப் சப்ஸ்டிட் ஆயிருக்கு. அடுத்தது செகண்டரி அமீன், அடுத்தது பிரைமரி அமீன், அடுத்தது அமோனியா. டியூ டு என்ன ரீசன் அப்படின்னா பிளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீஸ் ஆக மோர் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகே, அடுத்து கோஆர்டினேஷன் மோட். அல்கைல் அமீன் கோஆர்டினேட் டு மெட்டல் சென்டர் த்ரூ த நைட்ரஜன் லோன் பேர். அப்போ உங்களுக்கு மெட்டலுக்கும் அல்கைல் அமீனுக்கும் இடையில கோஆர்டினேட் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கோஆர்டினேட் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நைட்ரஜன் மேல லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆர் என்கேஸ்ட்னு எடுத்திருக்கோம். இந்த ஆர் என்கேஸ்ட்ல நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் இருக்கும். நைட்ரஜன் 15th குரூப் ஃபேமிலி, 15th குரூப்னா ஒரு லோன் பேர், 16th-னா 2 லோன் பேர், இதே 17th குரூப்னா 3 லோன் பேர் இருக்கும். ஓகே, அப்போ 1 லோன் பேர் அவைலபிளா இருக்கும். அந்த 1 லோன் பேரை மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணும். ஸோ மெட்டல் ஆட்டத்துக்கு லோன் பேரை டொனேட் பண்ணுறதுனால இந்த கோஆர்டினேட் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்தது தே ஆக்ட் அஸ் மோனோடென்டேட் லிகாண்ட் பட் பாலிடென்டேட் லிகாண்ட் பாலிடென்டேட் லிகாண்ட் ஃபார்ம் எக்ஸிஸ்ட். அதாவது மோனோடென்டேட் லிகாண்ட் தான் ஒன்லி லோன் பேர் தான் டொனேட் பண்ணும். ஓகே, இதே ஒரு அமீன்ல மோர் தென் 1 அமீன் குரூப் இருந்துச்சுன்னா, என்கேஸ்ட் குரூப் இருக்குன்னா ஒரே காம்பவுண்ட்ல மோர் தென் 1 அமீன் குரூப் இருந்துச்சுன்னா அது மோர் தென் 1 டோனார் சைட் இருக்கும். ஓகே, இப்போ எத்திலீன்ங்கிறது எத்திலின் டையமின். எத்திலின் டையமின்ல 2 அமீன் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அது பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஹார்ட் ஆசிட் அண்ட் ஹார்ட் பேஸ். இப்போ அல்கைல் அமீனுங்கிறது நைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேம்ங்கிறது யாரு? ஃப்ளூரின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அடுத்தது ரெண்டாவது ஆக்சிஜன், அடுத்து தேர்டு நைட்ரஜன். ஓகே, இப்போ ஃப்ளூரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ 4, இதே ஆக்சிஜனுக்கு 3.44, அடுத்தது நைட்ரஜனுக்கு 3.1, அப்ராக்சிமேட்லி 3. அப்போ ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் இது எல்லாமே ஒரு ஹார்ட் பேசஸ். ஓகே, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேம்ங்கிறதுனால. ஓகே, அப்போ இந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஹார்ட் பேஸா இருக்கும். அப்போ இந்த லிகாண்ட் வந்து ஹார்ட் ஆசிட் கூட சேர்ந்து தான் ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ தே ப்ரிப்பேர் டு பைண்ட் ஹார்ட் ஆசிட். ஓகே, அப்போ ஹை பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது ஹார்ட் ஆசிட்டா இருக்கும். இப்போ Fe3+ சார்ஜஸ் இருக்கு. ஸோ ஹார்ட் ஆசிட், நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கோபால்ட் 3+, குரோமியம் 3+, இது எல்லாமே ஹார்ட் ஆசிட். அப்போ ஒரு ஹார்ட் பேசிஸ் வந்து ஹார்ட் ஆசிட் கூட தான் கம்பைன் ஆகும். அப்படி கம்பைன் ஆச்சுன்னா அது ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அடுத்து ஸ்டெரிக் எஃபெக்ட். பல்கேர் அல்கைல் குரூப், அதாவது டெர்ஷியரி பியூட்டைல் அமீன். அப்போ டெர்ஷியரி பியூட்டைல் அமீனா இப்போ நம்ம அமீன் எடுத்திருக்கோம். இந்த அமீன்ல 6 குரூப்புக்கு பதிலாக டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் இருந்துச்சுன்னா, அதாவது CH3, ஓகே, இந்த குரூப் தான் நம்ம டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் சொல்லுவோம். இந்த குரூப் 6க்கு பதிலாக சப்ஸ்டிட் ஆயிருந்துச்சுன்னா இது ஒரு பல்கேர் குரூப். அப்போ பல்கேர் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ ரெடியூசிங் லிகாண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்போ லிகாண்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிறது வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் அஃபெக்ட் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறதும் அஃபெக்ட் ஆகும். அப்போ பல்கேர் அல்கைல் குரூப்னா ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. இன்கேஸ் ஸ்மாலர் அல்கைல் குரூப் மெத்திலமின், எத்திலமின் இதை மாதிரி ஸ்மாலர் அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கர் மெட்டல், அதாவது ஸ்ட்ராங்கர் மெட்டல் அண்ட் லிகாண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ ஒரு பல்கேர் குரூப் இருந்துச்சுன்னா மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில ஸ்டேபிள் அதாவது காம்ப்ளெக்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆக முடியாது, ஸ்டேபிலிட்டியாக இருக்காது. இதே ஒரு ஸ்மாலர் அல்கைல் குரூப் உள்ள ஒரு லிகாண்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஸ்ட்ராங்கர் மெட்டல் லிகாண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அடுத்தது சாலிபிலிட்டி அண்ட் போலாரிட்டி. இப்போ அல்கைல் அமீன்ல வந்து நைட்ரஜன் மேல 1 லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கனால இது போலார் காம்பவுண்டா இருக்கும். ஓகே, லோயர் அல்கைல் அமீன் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். இப்போ நம்ம மெத்திலமீன், எத்திலமீன்னா சால்யூபிள் இன் வாட்டர். இதே நம்ம ஹையர் மெம்பர் 3, 4, 5 கார்பன், அதாவது ப்ரொப்பைல் அமீன், பியூட்டைல் அமீன், பெண்டைல் அமீன் போகும்போது அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக அல்கைல் குரூப்லாம் ஹைட்ரோபோபிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹைட்ரோபோபிக்னா சால்வெண்ட் ஹேட்டிங். அப்போ ஹைட்ரோபோபிக் குரூப் இன்க்ரீஸ் ஆக கார்பன் குரூப் இன்க்ரீஸ் ஆக சாலிபிலிட்டி டிகிரீஸ் ஆகும். ஓகே, அதான் இன்க்ரீஸ் இன் அல்கைல் செயின். அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக சாலிபிலிட்டி ஆஃப் அமீன் டிகிரீஸ் ஆகும். அடுத்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அல்கைல் சப்ஸ்டிஷன்.
அப்போ அல்கைல் சப்ஸ்டிட்யூஷன் பேஸ் பண்ணி நம்ம அமீனை கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி அல்கைல் அமீன். ஓகே, பிரைமரி அல்கைல் அமீன்னா ஒன் அல்கைல் குரூப் அட்டாச்ட் டு நைட்ரஜன் with two hydrogen atom. அப்ப இந்த நைட்ரஜன்ல one alkyl group attach ஆயிருக்கும், அதே மாதிரி 2 hydrogen attach ஆயிருக்கும். ஓகே, இப்போ இதுதான் பிரைமரி அமீன். இப்போ இந்த பிரைமரி அமீன்ல நைட்ரஜனோட ஒரு alkyl group attach ஆயிருக்கு, அதே மாதிரி 2 ஹைட்ரஜன் attach ஆயிருக்கு. ஓகே, அப்ப இதை நம்ம பிரைமரி அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்திலமீன், எத்திலமீன். அப்ப இந்த ஆறுக்கு பதிலா நம்ம CH3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அதை நம்ம மெத்திலமீன் சொல்லுவோம். இதே ஆறு குரூப்புகளை எத்தில் குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது எத்திலமீன் சொல்லுவோம். அப்ப NH2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அமீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பிரைமரி அமீனோட ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா RNH2. அதே செகண்டரி அமீன்னா R2NH அப்படின்னு சொல்லுவோம். அப்ப R2NH2னா R2ங்கிறது alkyl group. அப்போ 2 alkyl group attach ஆயிருக்கும் நைட்ரஜனோட, அதே மாதிரி only 1 hydrogen atom attach ஆயிருக்கும் செகண்டரி அமீன்ல எடுக்கும்போது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் செகண்டரி அமீன். இந்த செகண்டரி அமீன்ல நைட்ரஜன்ல 2 alkyl group சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அப்போ 2 alkyl groupம் அதே மாதிரி ஒரே ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இதை நம்ம செகண்டரி அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆறுக்கு பதிலாக நம்ம 2 மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம், அது N, டைமெத்தில் அமீன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆறுக்கு பதிலாக 2 எத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம், ஸோ N, டைஎத்தில் அமீன். சரி, அப்போ நம்ம N எத்தில் எத்தன் அமீன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் டைஎத்தில் அமீன் சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த காமன் நேம் வந்து டைஎத்தில் அமீன் சொல்லுவோம், ஆர் ஐயூபாக் நேம் வந்து N எத்தில் எத்தன் அமீன். அதே மாதிரி டைமெத்தில் அமீனை நம்ம N மெத்தில் மெத்தனமீன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஐயூபாக் நேம். அடுத்தது டெர்ஷரி அல்கைல் அமீன். டெர்ஷரி அல்கைல் அமீனோட ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா R3N. அப்ப ஆறுங்கிறது அல்கைல் குரூப். அப்ப 3 alkyl group attached to nitrogen, no hydrogen atom. டெர்ஷரி அமீன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் NR3 எடுத்திருக்கோம், இதுல மூணுமே அல்கைல் குரூப் தான் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. ஸோ ட்ரைமெத்தில் அமீன் ஒரு டெர்ஷரி அமீனுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ட்ரைஎத்தில் அமீன் ஒரு டெர்ஷரி அமீனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது மோனோடென்டேட் லிகாண்ட், மோனோடென்டேட் அல்கைல் அமீன். அதாவது ஒன்லி ஒன் டோனார் சைட் இருந்துச்சுன்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் கோஆர்டினேஷன் பிஹேவியர். அப்போ சென்ட்ரல் மெட்டல் எத்தனை எத்தனை டோனார் சைட் பைண்ட் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம அமீனை மோனோடென்டேட் அல்கைல் அமீன் நம்ம செப்பரேட் பண்ணலாம். கோஆர்டினேட் டு த சென்ட்ரல் மெட்டல் through a single nitrogen donor site. அப்ப சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட சிங்கிள் டோனார் சைட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மோனோடென்டேட் அல்கைல் அமீன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்கைல் அமீன்ல இல்ல ஒன்லி ஒன் டோனார் சைட் தான் இருக்கு, ஸோ நம்ம ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கு, ஸோ ஒன் டோனார் சைட் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகும். அதனால இது நம்ம மோனோடென்டேட் அல்கைல் அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் அமீன், எத்தில் அமீன், N, டை மெத்தில் எத்தன் அமீன், அதாவது ட்ரைமெத்தில் அமீன். இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா மோனோடென்டேட் அல்கைல் அமீன். அதே மாதிரி பைடென்டேட் ஆர் பாலிடென்டேட் அல்கைல் அமீன். அமீன் கண்டெயின் 2 or more அமினோ குரூப். அதாவது ஒரு அமீன்ல உங்களுக்கு 2 or more அமீன் குரூப் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது மல்டி கோஆர்டினேஷன் சைட் ஆன் த சேம் மாலிகுல். அப்போ ஒரே மாலிகுல்ல மோர் தென் ஒன் டோனார் சைட் இருந்துச்சுன்னா நம்ம அதை பைடென்டேட் ஆர் பாலிடென்டேட் அல்கைல் அமீன் சொல்லுவோம். இதே 2 டோனார் சைட் இருந்தா பைடென்டேட், 3 டோனார் சைட் இருந்தா ட்ரைடென்டேட், மோர் தென் 1 இருந்துச்சனாலே அதை நம்ம பாலிடென்டேட் அல்கைல் அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எத்திலீன் டையமீன் எடுத்திருக்கோம். இந்த எத்திலீன் டையமீன்ல 2 டோனார் சைட் இருக்கு. ஓகே, அப்போ 2 டோனார் சைட்னா 2 அமீன் குரூப் இருக்கனால 2 அமீன்லுமே ஒவ்வொரு லோன் பேர் இருக்கும். அப்போ 2 டோனார் சைட் இருக்கிறதுனால இதை நம்ம பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பைடென்டேட் அல்கைல் அமீன், அதை நம்ம பாலிடென்டேட் அல்கைல் அமீன். இதே மாதிரி டைஎத்திலீன் ட்ரையமீன்ல 3 டோனார் சைட் இருக்கு. அப்போ 3NH2. ஓகே, 3 நைட்ரஜன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நைட்ரஜன்ல ஒரு டோனார் சைட் இருக்கு, சென்டர்ல ஒரு NH குரூப் இருக்கு, ஸோ அதுல ஒரு நைட்ரஜன் லோன் பேர் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்ல ஒரு NH குரூப் இருக்கு, ஸோ அதுல ஒரு லோன் பேர் இருக்கு. அப்போ டோட்டலா 3 டோனார் சைட் இருக்கிறதுனால இது ட்ரைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது நம்ம பாலிடென்டேட் அல்கைல் அமீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் கோஆர்டினேஷன் பிஹேவியர், அதை பிரிட்ஜிங் அல்கைல் அமீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லிகாண்ட் ஆக்டஸ் 2 or more metal center. அப்போ 2 or more metal center இருக்கும்போது சென்டர்ல அந்த லிகாண்ட் வந்து லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆகும். அதை தான் நம்ம பிரிட்ஜிங் அல்கைல் அமீன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல குரோமியம் வந்து சென்ட்ரல்ல இருக்கு. அதாவது மோர் தென் ஒன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. மோர் தென் ஒன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய NH2 குரூப் வந்து ரெண்டு மெட்டல் ஆட்டத்துக்கு இடையில லிங்கேஜ் லிகாண்டா ஆக்ட் ஆகுது. ஓகே, லிங்கேஜ் ஆகுது. இதுதான் நம்ம பிரிட்ஜிங் ஆல்கைல் அமீன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கமின் பிரிட்ஜ் டிரான்சிஷன் மெட்டல் கிளஸ்டர், மியூ டையமின் இன் மல்டி நியூக்ளியர் மெட்டல் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு அமீன் வந்து பிரிட்ஜ் லிகாண்டா ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ அமீன் வந்து மோனோடென்டேட்டல் லிகாண்டா இருக்கும், பாலிடென்டேட்டல் லிகாண்டா இருக்கும், அதே மாதிரி பிரிட்ஜ் லிகாண்டாவும் ஆக்ட் ஆகும். அடுத்தது ஸ்டெரிக்கலி ஹிண்டட் அல்கைல் அமீன், டெர்ஷரி பியூட்டைல் அமீன், பல்கியர் பிரைமரி அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஸ்டெரிக்கலி ஹிண்டட் அல்கைல் அமீனா பல்கியர் அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்டெரிக்கலி ஹிண்டட் அல்கைல் அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெர்ஷரி பியூட்டைல் அமீன்ல உங்களுக்கு ஒரு பல்கியர் குரூப் இருக்கு, டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கு. அதே மாதிரி N, டை ஐசோப்ரோபைல் எத்தில் அமீன், அதாவது ஹியூனிக் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூனிக் பேஸ்ல ஃபார்முலா என்னன்னா டை ஐசோப்ரோபைல் எத்தில் அமீன். ஓகே, டை ஐசோப்ரோபைல் எத்தில் அமீனை தான் நம்ம ஹியூனிக் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு பெரிய சுத்தி உங்களுக்கு அல்கைல் குரூப் இருக்குது. அந்த அல்கைல் குரூப் வந்து பெரிய பல்கிய குரூப் இருக்கனால இது ஒரு ஸ்டெரிக் ஹிண்டர் அல்கைல் அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதோட யூசஸ் என்ன அப்படின்னா control steric environment around the metal center. அப்ப metal center சுத்தி ஒரு steric environment கண்ட்ரோல் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி prevent unwanted ligand exchange in the metal complex. ஒரு metal complexல ஒரு unwanted ligand ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத prevent பண்றதுக்கு இந்த மாதிரி பல்கியர் அல்கைல் அமீன் அதாவது பல்கியர் ligand வந்து யூஸ் ஆகுது. இப்போ क्वेश्चंस பார்க்கலாம். First question பாருங்க, which of the following is a common property of alkyl amine ligand? For example, first one high water solubility, second one strong metal pi back bonding, formation of coordinate covalent bond with metal center, lack of reactivity in organic synthesis. அப்போ alkyl amine ligandல வந்து common property என்ன? மெட்டல்னா லூயிஸ் ஆசிட்டா இருக்கும், லிகாண்ட்னா லூயிஸ் பேஸா இருக்கும். ரெண்டுக்கு இடையில கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எம்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி சுத்தி ஒரு ஈஎன்ங்கிறது எத்திலின் டையமின்ங்கிற ஒரு லிகாண்ட் இருக்கு. அப்போ எத்திலின் டையமின்ங்கிற லிகாண்ட் லோன் பெற டொனேட் பண்ணுது டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு. லோன் பெற டொனேட் பண்ணிச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க லோன் பெற மெட்டல் ஆட்டம் அக்செப்ட் பண்ணுது, அதனால இதை லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லூயிஸ் பேஸுக்கும் லூயிஸ் ஆசிட்டுக்கும் இடையில கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் வித் மெட்டல் சென்டர். ஓகே, அப்போ லிகாண்டுக்கும் மெட்டல் சென்டருக்கு இடையில கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்த கொஸ்டின், which alkyl amine ligand complex is widely used in cyclonata polymerization? அப்போ cyclonata catalystங்கிறது ஒரு ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீனை ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் பாலிமரைசேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு cyclonata catalyst யூஸ் ஆகுது. அப்போ cyclonata catalyst ஃபார்முலா என்ன? ட்ரைஎத்தில் அலுமினியம் டைட்டேனியம் டெட்ராக்ளோரைடு. அப்போ ட்ரைஎத்தில் அலுமினியம் டைட்டேனியம் டெட்ராக்ளோரைடு தான் cyclonata catalyst. அப்போ இதுல alkyl amine ligand காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இதுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அலுமினியம் இருக்கு. அப்போ AlNH2R காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் cyclonata catalyst யூஸ் பண்ணோம்னா. அடுத்தது, what type of interaction is responsible for coordination of alkyl amine ligand to metal center? இப்போ ஒரு coordination of alkyl amine ligand metal centerக்கு இடையில என்ன இன்டராக்ஷன் ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரஜன் பாண்டிங்கா, பை பேக் பாண்டிங்கா, லோன் பேர் டொனேஷன் ஃப்ரம் நைட்ரஜன், கோலன் பாண்டிங் வித் கார்பன். ஓகே, இப்போ ஒரு அல்கைல் அமீன் எடுத்திருக்கோம். இந்த அல்கைல் அமீன்ல உங்களுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கும் இடையில உங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த லிகாண்ட்ல உங்களுக்கு லோன் பேர் இருக்கு. ஓகே, அமீன்ங்கிற ஒரு லிகாண்ட்ல லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால தான் இங்க கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ லோன் பேர் டொனேஷன் ஃப்ரம் நைட்ரஜன். அப்போ லிகாண்ட்ல இருந்து உங்களுக்கு லோன் பேர் டொனேட் ஆகும் சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு. அடுத்து, வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் அல்கைல் அமீன் லிகாண்ட்? இப்போ அல்கைல் அமீன் லிகாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? அமீனா அது லிகாண்ட்னா அட்லீஸ்ட் ஒன் லோன் பேர் டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அமீன்ல ஒரு லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ லோன் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா அது லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும், அதனால அது லூயிஸ் ஆசிட். ஓகே, அப்போ அமீன் லூயிஸ் பேஸ். ஓகே, ஆப்ஷன் 2 ஆக்ட் அஸ் லூயிஸ் பேஸ். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி பிரைமரி அமீன் பார்த்தா அதுலயும் ஒரு லோன் பேர் இருக்கும், செகண்டரி அமீனும் அதுலயும் ஒரு லோன் பேர் இருக்கும். அப்போ எல்லாமே பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அமீன் எல்லா அமீன்லயுமே
லோன் பேர் இருக்கும். அது எல்லாமே எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும். அது எல்லாமே லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 5th கொஸ்டின். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் த அல்கைல் செயின் லென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கைல் அமீன் லிகாண்ட் காம்ப்ளெக்ஸ்? ஓகே, அப்போ அல்கைல் அமீன் லிகாண்ட் இருக்குல்ல, அதுல அல்கைல் குரூப்போட செயின் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது கார்பன் குரூப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, அல்கைல் செயின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நோ எஃபெக்ட் ஆன் ஸ்டெபிலிட்டி ஆர் இன்க்ரீஸ் ரியாக்டிவிட்டி. இப்போ ஒரு கார்பன், இப்போ ஃபார் மெத்திலமின் எத்திலமின் எடுத்திருக்கோம். இந்த மெத்திலமின்ல ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஓகே, ஒரு கார்பன், இது மெத்திலமின். அதே மாதிரி எத்திலமின்ல 2 கார்பன் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், 2 கார்பன் இருக்கு. ஓகே, அப்போ இந்த மெத்தில் குரூப் எத்தில் குரூப்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஆல்ரெடி ஒரு அமீனோட எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அமீன்ல இருக்கக்கூடிய லோன் பேரை பொறுத்து இருக்கு. ஓகே, லோன் பேரை பொறுத்து தான் அதோட எலக்ட்ரான் டொனேட்டிங் கேரக்டர் இருக்கு. அப்போ மெத்தில் குரூப் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும். ஓகே, அதே மாதிரி எத்தில் குரூப்னா 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும். அப்போ இதுல எந்த அமீன்ல எலக்ட்ரான் லோன், எந்த அமீன் மேல எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும் அப்படின்னா இந்த எத்தில் அமீன் மேல எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ஓகே, அப்போ இந்த எத்தில் அமீன் வந்து ஈஸியா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு. யாரை கம்பேர் பண்ணும்போது? மெத்தில் அமீனை கம்பேர் பண்ணும்போது எத்தில் அமீன் ஈஸியா எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஏன்னா எத்தில் அமீன்ல நைட்ரஜன் மேல எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ஏன்னா அங்க 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. ஓகே, அப்போ எலக்ட்ரான் ஈஸியா யாரு சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு டொனேட் பண்றாங்களோ அவங்க தான் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி. அப்போ அல்கைல் அமீனோட செயின் இன்க்ரீஸ் ஆக அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? லிகாண்டுக்கும் மெட்டல் இடத்துக்கு இடையில ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஃபாஸ்டா நடக்கும். Which of the following is an application of alkyl amine ligand complex? ஓகே, அப்போ இந்த அல்கைல் அமீன் லிகாண்ட் காம்ப்ளெக்ஸோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுமா, மெட்டீரியல் சயின்ஸ்ல யூஸ் ஆகுமா, பயோமெடிக்கல் ரிசர்ச்ல யூஸ் ஆகுமா, இல்ல ஆல் ஆஃப் தீஸா? இதுல எது ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.